ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் சிங்கப்பூர் டு இந்தியா ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். உள்ளே என்ட்ரு ஆனோடனே முதல்ல நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இங்கே செல்ஃபாகவும் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கவுண்டரில் போய்ட்டு நம்ம டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்மளுடைய புக்கிங் ஐடி கொடுத்த உடனே பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணோடனே நம்மளுடைய டிக்கெட்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை பேக்கேஜ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் ஸ்டிக்கர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டரில் போயிட்டு நம்மளுடைய பேக்கேஜ் எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் இமிக்ரேஷனுக்கு போயிட வேண்டியது தான். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் ரொம்ப சிம்பிள். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்ஸ் முடித்தோடனே எங்களோட பேக்கேஜ் எல்லாமே நாங்கள் செக்இனில் போட்டாச்சு. சாங்கி ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டெர்மினல்ஸ் இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி டெர்மினல் 2. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டிரான்சிட்டுக்கு சாங்கி ஏர்போர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி, செக்யூர் அண்ட் பிளேஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனாலேயே சாங்கி ஏர்போர்ட் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டிரான்சிட் போடுறவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிக்கெட்டெல்லாம் நாங்கள் வாங்கி முடிச்சிட்டோன்னே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் நான் கேட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன கடை இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சாக்லேட் ஷாப். யூஸ்வலாகவே ஏர்போர்ட்குள்ளே வாங்குகிற சாக்லேட்ஸ்க்கும் வெளியே வாங்குகிற சாக்லேட் ரேட்டுக்கும் டிஃபர் ஆகும். சாக்லேட் நம்ம ஏர்போர்ட்குள்ளே வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது வெளியே திங்ஸ் மறந்துருந்தால் உள்ளே கூட வாங்கிக்கலாம். நிறைய சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ், பேக்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், காஃபி பீன்ஸ் இருக்கும் அண்ட் டியூட்டி ஃப்ரீ இருக்கும். யூஸ்வலாக டியூட்டி ஃப்ரீயில் நிறைய பேர் வாங்குவாங்க, கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கும் பர்ஃப்யூமுக்கு மட்டும் டெஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கடை இருக்கும். வீடியோவில் காட்டியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடுத்துக்கிட்டே நானும் எல்லா கடையும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். எங்களுடையது கேட் A சீரீஸில் வந்தோடனே கிட்டே இருந்துச்சு. ஸோ 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நியர்பையாகவே கேட் கிடச்சிது. A3 or A4 அந்த சீரீஸ்லேயே எங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ எங்களுடைய வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே கேட் ரீச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம கேட் ரீச் ஆனதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அங்கே ஃபுல் ஸ்கேனிங் நடக்கும். நம்மளுடைய பேக்ஸ், வாட்சஸ், என்னென்னலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி செக் நடக்கும். ஒன்ஸ் செக்யூரிட்டி செக் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளைட் போர்ட் பண்ண முடியும். எங்களுக்கு எல்லா செக்கிங்கும் முடித்து நாங்களும் ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்காக க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரிலேயே ஒரு ஃப்ரீ ஏர்பாட்ஸ் கொடுப்பாங்க. எங்களுடைய ஏர்பாட்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்களும் போர்ட் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் க்ராஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அவங்களுக்கான வெல்கம் ட்ரிங்க்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது பிஸ்னஸ் கிளாஸ்.
ஸோ இது வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை க்ராஸ் பண்ணோடனே நம்மளுக்கு எக்கனாமி வந்துடும். ஸோ கிட்ஸ் சில்ட்ரன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃபேண்ட்டுக்கு எல்லாமே வந்து முதல்ல கால் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். அதனால தான் வந்து ஃப்ளைட் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்த டைமில் பார்த்திங்கன்னா போர்டு ஆனதுக்கப்புறம் ஏர் டிராஃபிக் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் 1.5 hour நாங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. பிகாஸ் 1.5 hour நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துட்டே இருந்தோம். எந்த ஒரு சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உட்காந்துட்டு மட்டும் இருந்துகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 1.5 hour கேப்டன் சொன்னாங்க, ஸோ ஏர் டிராஃபிக் எல்லாமே கிளியர், நவ் வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டும் ரன்வேயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆனோடனே முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த ஹாட் பேக் டவல் மாதிரி கொடுப்பாங்க. ஜஸ்ட் நம்ம கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஃபேஸ் வேணும்னா நீங்கள் தொடச்சிக்கலாம். முதல்ல இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வரும். நாங்கள் மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தது. நம்மளுக்கு முன்னாடி டிவியும் இருக்கும். ஸோ என்னென்ன ஷோஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது நான் பார்த்துட்ருந்தேன். ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறவங்க முதல்ல கிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுக்கும் அப்படி தான் கிட் இருக்கிறதுனால முதல்ல கிட்டுக்கு தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் 2 இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறதும், மேலே இருக்கிற இமேஜ் வந்து ஃப்ளைட் மூவ் ஆகிறதும் வீடியோ தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ளைட் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த விங் இருக்குது. பட் மூவிங் கண்டிஷனில் இருக்கிற ஃப்ளைட் இது. ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மீல் வந்து நூடுல்ஸ், கொஞ்சம் சிக்கன், அப்புறம் வெஜ் கட்லெட், சப்பாத்தி, ஒரு பன் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் வந்து யோகர்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் கொஞ்சம் தண்ணி வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஜூஸும் கொடுப்பாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளைட் ஜேர்னி ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் 4 hours ஆஃப் ஜேர்னி நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் தூங்கியிருப்போம். ஸோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வி ரீச் சென்னை. ஸோ இது வந்து லேண்டிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குவிக்காக நாங்களும் வெளியே வந்துட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுடைய பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக எங்களுடைய பெல்ட் வந்தாச்சு. இங்கே எங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. என் பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருந்தாள். ஒரு சின்ன கேக் கட்டிங் மட்டும் வீட்டில் பண்ணோம். அவள் 1 இயர்க்கு அப்புறம் வந்ததுனால. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு எங்களுக்கு அந்த டே அப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.